வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆட்டோஃபார்ம் அக்ரி இந்தியா பிரைவேட் லிமிடெடோட யூடியூப் பக்கத்துக்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இயந்திரத்தினுடைய பெயர் டெராடர்ன் ப்ரோ. இந்த பெயர் காரணம் எதனால அமைஞ்சது அப்படின்னா, டெராடர்ன்கிற நம்மளுடைய முந்தைய இயந்திரத்தை காட்டிலும் இது இன்னும் ப்ரொஃபஷனலா வடிவமைக்கப்பட்ட காரணத்தினால டெராடர்ன் ப்ரோன்னு பெயர் சுட்டியிருக்கிறோம். இந்த இயந்திரத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னங்கிறத பின்வரும் வீடியோக்கள்ல பார்ப்போம். முதல்ல இதுல இணைக்கக்கூடிய மல்டிபர்பஸ் அட்டாச்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துக்கலாம். இதுல இணைக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன் நான். ரிட்ஜர் ஒன்று, அதாவது பார் கலப்பை, 3 டைன் கல்டிவேட்டர் அதாவது 3 ஏர் கலப்பை, லெவலர் அதாவது சால் கட்டை, பெரிய அளவுல சுமையை தூக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ட்ராலிங்கிற இயந்திரத்தை பயன்படுத்த முடியும். பிடிஓ வசதி இருக்கிற காரணத்தினால இதனோட நீங்க ஸ்ப்ரேயரையும் இணைச்சிக்க முடியும். முதலா இருக்கிறது 200 சிசி 5.5 HP ஹோண்டா பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் ரொம்ப காலமாகவே வைப்ரேஷன் இல்லாத காரணத்துக்கு பெயர் போன என்ஜினா இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப குறைந்த சர்வீஸ் செலவுகள் வச்சிருக்கிற என்ஜின் இதுவா இருக்கும். நம்ம டெராடர்ன் ப்ரோ முழுக்க முழுக்க கேஸ்ட் அயர்ன் கியர் பாக்ஸ்னால வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெஷினோட ஆயில் காலம் ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இந்த மெஷின்ல பவர் டேக் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இதன் மூலமா நீங்க ஸ்ப்ரேயர், வாட்டர் பம்ப், மோவர் அந்த மாதிரி பல உபகரணங்களை இணைச்சிக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது இதனுடைய டைரக்ட் டிரைவ் கியர் பாக்ஸ் தொழில்நுட்பம். இந்த டைரக்ட் டிரைவ் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்னா, என்ஜின்ல உற்பத்தி ஆகக்கூடிய பவர் ஆனது முழுசா பிளேடுகளுக்கு கடத்தப்படுது. இதே பெல்ட் டிரைவ் சிஸ்டம்களா இருக்கு அப்படின்னா அதனுடைய 80% பவர் மட்டும்தான் கிடைக்கும். 20% பவர் வேஸ்டேஜா போயிடும். நம்ம டெராடர்னோட முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, மிக அதிக வேகத்துல களை எடுக்கிறது. இது 3 ஃபார்வர்ட் கியர்ஸ் கொண்டிருக்கிறதுனால களை எடுக்கக்கூடிய வேகமானது ரொம்ப அதிகமா இருக்கும். களை எடுக்கிறதுக்கான நேரம் குறைவா இருக்கும். இதனால என்ன பண்ண முடியும்னா, உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஆனது மிச்சப்படுது. ஒரு ஏக்கராவை சராசரியா 4 மணி நேரத்திற்குள்ள முழுசா களை எடுத்து முடிக்க முடியும். இதே இதர பவர் வீடர்கள்ல இது 5 5.5 மணி நேரமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டெராடர்ன் ப்ரோவோட கேஜ் வீல் உபகரணம் மற்றும் 3 ஏர் கலப்பையை பத்தி பார்க்கலாம். இதனுடைய கேஜ் வீல்கள் எளிதா கழட்டி மாற்றக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. காட்டர் பின் முறையில இணைக்கப்படும். ஸோ அதனால ஒரு நட் போல்ட்டை கழட்டுறது மூலியமா நீங்க மொத்த கேஜ் வீலை ஒரு 3 நிமிஷத்துக்கு குறைவாகவே கழட்டி மாட்டக்கூடிய அளவுக்கு சுலபமா இருக்கும். அடுத்தபடியா இருக்கக்கூடியது 3 ஏர் கலப்பை. 3 ஏர் கலப்பை ஒரு மாட்டை கொண்டு ஒரு ஏர் இழுக்குறதுங்கிறது ஒத்த ஏர் கலப்பைன்னு சொல்லுவாங்க. நம்ம இயந்திரத்தில் இருக்கிறது 3 ஏர் கலப்பை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாடுகள் இணைஞ்சு செய்யக்கூடிய வேலையை நம்ம இயந்திரம் மிக சுலபமா செஞ்சு முடிக்கக்கூடியது. அடுத்த ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அது ட்ராலி. ட்ராலியினுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, ஒரு 450 to 500 கிலோ எடையை சுமந்து இழுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ராலியை நம்ம மெஷினோட இணைக்கிறதும் கழட்டுறதும் ரொம்ப சுலபம். ஸோ ஒரு தனிநபர் கொண்டு இந்த மெஷினை தாராளமாக இணைச்சிக்க முடியும், தாராளமாக கழட்டிக்க முடியும். ட்ராலி எந்தெந்த இடங்களில் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகளுக்கான தீவனங்கள் கொண்டு போகிறதுக்கு, தென்னந்தோப்புகளில் தேங்காய் எடுத்து கொண்டு வர்றதுக்கு, உரங்களை எடுத்து மாற்றி போடுறதுக்கு, யாருக்கெல்லாம் ஒரு கால்நடை பட்டியும் விவசாய பூமியும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கோ அதுக்கு நடுவில் வரக்கூடிய ஆள் கூலியை குறைக்கிறதுக்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு.